வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ பருவமழை ரொம்ப தீவிரமா இருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு நம்மளோட நிலைமை என்ன? அத பத்தி தான் இப்போ டீடைல்டா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இப்ப நம்ம எல்லாருக்குமே மனசுல 2 கேள்வி தான் ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு, இந்த கனமழை எச்சரிக்கைனா என்ன? 2வது, அதை விட ரொம்ப முக்கியமா, ஸ்கூலுக்கு லீவு விடுவாங்களா மாட்டாங்களா? முதல்ல இந்த லீவு விஷயத்தையே பாத்திரலாம். வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விடுமுறை அறிவிக்கிற முழு அதிகாரமும் அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் கிட்டலாம் இருக்கு. மழையோட தீவிரத்தை பொறுத்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அப்ப எந்தெந்த மாவட்டங்கள்ல விடுமுறைக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறீங்களா? இப்போதைக்கு ஏற்கனவே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு மீட்பு பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்கலாம்னு நாம எதிர்பார்க்கலாம். சரி, புயல் எல்லாம் முடிஞ்ச பிறகும் ஏன் இந்த மழை விடாம பெஞ்சிட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற வானிலை காரணம் என்னவா இருக்கும்? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புயல் கரையை கடந்துச்சு இல்லையா? அது இப்போ வலு குறைஞ்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு பெரிய மேக கூட்டம். அது மெதுவா நகர்ந்து போயிட்டே இருக்கு. அப்படி போகும்போது அது போற வழியில இருக்கிற தமிழ்நாட்டோட பல இடங்கள்ல தொடர்ச்சியா மழையை கொடுத்துட்டே இருக்கு. அதனால தான் பயங்கரமான பெருமழை இல்லைனாலும் இந்த விட்டு விட்டு பெய்யற மழை நிக்காம இருக்கு. ஓகே, அப்ப டிசம்பர் 5ஆம் தேதி ரொம்ப கான்கிரீட்டா எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வாங்க அந்த லிஸ்ட்டை இப்ப பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிற மாவட்டங்க கவனமா கேட்டுக்கோங்க. வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, அப்புறம் விழுப்புரம். இது மட்டும் இல்லாம நீலகிரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். இது நம்ம மீனவ நண்பர்களுக்கான ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை. தயவு செஞ்சு இது ரொம்ப கவனமா கேளுங்க. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம். யோசிச்சு பாருங்க, இது சாதாரண காத்து இல்ல. கடல்ல இந்த வேகத்துல காத்தடிச்சா அது ரொம்பவே ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கிடும். அதுக்காகத்தான் இந்த எச்சரிக்கை. அதனால தான் ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மீனவர்கள் கடலுக்கு போகவே வேண்டாம்னு. குறிப்பா தென் தமிழக கடலோர பகுதிகள்லையும் மன்னார் வளைகுடா பகுதிகள்லையும் காத்தோட வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அதனால இந்த விஷயத்தை யாரும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சொன்னது எல்லாம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கான நிலவரம். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது? இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம யாத்திரைகள், வேலைகள் எல்லாத்தையும் பிளான் பண்ண வசதியா இருக்கும். டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொதுவா லேசானதிலிருந்து மிதமான மழை தொடர்ந்து பெய்யும்னு எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டமா இருக்கும். சில சமயம் திடீர்னு கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலை அதிகபட்சமா 29 டிகிரி, குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இப்போதைக்கு மிக கனமழைக்கான பெரிய அச்சுறுத்தல் இல்ல. ஆனா மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் தொடரும். அதனால நம்ம எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்கணும். ஆனா தேவையில்லாத பயம் வேண்டாம். அடுத்தடுத்து வர்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு நாம தயாராக இருக்கணும். பாதுகாப்பா இருங்க. அரசாங்கம் சொல்ற தகவல்களை தொடர்ந்து கவனிங்க. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட இருந்தா இந்த மழைக்காலத்தை நாம சுலபமா கடந்துடலாம். நன்றி.